श्रीशैलेशदयादात्रं दिवत्यादिगुणानं यदीन्द्रप्रणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनवद्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्योमोहदस्सराणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतनेस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मधर्मयाणाम् आद्यस्य न कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गरिलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगदाव्य पट्टनादस्य भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं बरकालयदीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामगः स्वश्रममरवन्त्यं रङ्गनाथस्य साक्षात् துஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னால் வெளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் தேரும் வழியறுத்தோன் நெஞ்சுமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு சிந்தோல் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வெளிவுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நவின்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்து ஏத்தோர் பல்லாண்டே அண்டாத திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆற்றோர்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் 90வது ஸ்தலமாக காண இருப்பது பத்ராச்சலம் ஸ்ரீராமர் கோயில். பத்ராச்சலம் ஸ்ரீ சீதாராமச்சந்திர சுவாமி கோயில் என்பது தெலுங்கானா மாவட்டத்தில் பத்ராத்திரி கொத்தகூடம் மாவட்டத்தில் ராமருக்காக அமைக்கப்பட்ட கோயிலாகும். பத்ராச்சலம் நகரத்தில் அமைந்த கோயிலில் மூலவரான ராமருக்கும் அவர் துணைவி சீதைக்கும் திருக்கல்யாண உற்சவம் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக ஸ்ரீராமநவமி என்று மிக சிறப்புடன் நடத்தப்படுகிறது. பத்ராச்சலம் கோவில் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவியும் கீர்த்தனைகளை இயற்றியவருமான பக்த ராமதாஸ் என்ற கஞ்சர்வ கோபண்ணா என்பவருடைய வாழ்க்கையுடன் மிகவும் இணைந்துள்ளது. கோபண்ணா பத்ராச்சலத்தில் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வட்ட ஆட்சியாராக பணிபுரிந்தார். இவர் அரசாங்க கருவூலத்தின் பணத்தை பயன்படுத்தி இந்த கோயிலை கட்டினாராம். இதனால் அரசு இவரை கோல்கொண்டா சிறையில் அடைத்து கடுங்காவல் தண்டனை வழங்கியதால் பத்ராச்சலராமர் கோபண்ணா கோவில் கட்ட செலவழித்த பணத்தை தம் தெய்வ சக்தியால் அந்நாட்டை ஆண்ட சுல்தானுக்கு திரும்ப கொடுத்தாராம். இதனால் வியப்புற்ற சுல்தான் உடனே கோபண்ணாவை விடுதலை செய்தார். இதைத் தொடர்ந்து கோபண்ணா பத்ராச்சல ராமதாசர் என்னும் பெயர் பூண்டு தெலுங்கில் பல கீர்த்தனைகளை ராமச்சந்திர பெருமாள் மூர்த்தி பாடி தொகுத்தாராம். புகழ்பெற்ற அதிகாசமான ராமாயணத்துடன் பத்ராச்சலமும் விஜயநகரமும் தொடர்பு கொள்வதாக தெரிகிறது. ராமர், லக்ஷ்மணன், சீதை ஆகிய மூவரும் வனவாசத்தின் போது தங்கியதாக கருதப்படும் பர்ணசாலை பத்ராச்சலத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ராமர் சீதையை மீட்க இலங்கை செல்லும் வழியில் இன்று பத்ராச்சல ராமர் கோயில் அமைந்துள்ள இடத்தில் கோதாவரி நதியை அடைந்ததாகவும் நம்பப்படுகிறது. புராணங்கள் மேரு மற்றும் மேனகையின் மகனாக பத்திரன் என்பவன் ராமரை நோக்கி தவமியற்றதாக சொல்கிறது. கபீர்தாஸ் என்ற இஸ்லாமியர் கூட இக்கோயிலுடன் தொடர்பு இருந்திருக்கிறார். இந்த கோயில் நுழைய கபீர்தாசருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாம். அப்போது கோயிலில் இருந்த மூலவர் மற்றும் துணை கடவுளர் சிலைகளும் மறைந்து போயினவாம். பின்னர் கபீர்தாசர் கோயிலுக்குள் நுழைய அனுமதி கிடைத்தவுடன் சிலைகள் மீண்டும் தங்கள் இடத்தில் மீண்டும் தோன்றினதாக நம்பப்படுகிறது. பத்ராச்சலம் உலகில் உள்ள பல 100,000 பக்தர்களை தன் வசம் கவர்ந்து இழுத்திருக்கிறது. புண்ணிய நதியான கோதாவரி பத்ராச்சலம் என்னும் மலையை சுற்றியவாறு தெற்கு நோக்கி பாய்கிறது. இம்மலை மேரு மற்றும் மேனகாவின் மகனான பத்திரன் பெயரால் பத்திரகிரி என்று அழைக்கப்படுகிறது. இம்மழையின் வரலாறோ ராமாயணத்துடன் இணைந்துள்ளது. ராமாயணத்தில் தண்டகாரண்யம் என்று அழைக்கப்பட்ட மலை சூழ்ந்த பகுதியில் ராமன், லக்ஷ்மணன் மற்றும் சீதை ஆகிய மூவரும் அவர்கள் வனவாசத்தை இங்கே நிகழ்த்தியாக தெரிகிறது. கோவிலுடன் தொடர்புடைய மற்றொரு புராண செய்தியில் திருமால் பக்த பத்திரன் என்ற மலைநாட்டு அரசன் முனிவரின் கடும் தவத்தை அமைச்சு அவருக்கு அருளும் நோக்கத்தில் ராமாவதாரம் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பத்ராச்சலம் பற்றிய மேலதிகமான தகவல்கள் பல்வேறு புராணங்களில் காணப்படுகிறது.
வைகுண்ட ராமாவதாரம் காரணமாக வரலாறு நமக்கு சொல்வது பத்திரன் என்னும் பக்தனின் வேண்டுகோளை ஏற்று திருமால் ராமனாக அவதரித்தார் என்பதாகவும், கோதாவரி நதி தீரத்தில் தண்டகாரண்யத்தில் பத்திர முனிவர் ராம பிரானின் அருள் வேண்டி தவம் இயற்றினார். முனிவர் ராமனை தன் உள்ளத்தில் அமரும்படி வேண்டினார். ராமபிரானோ தன் துணைவி சீதையை தேடி செல்வதாகவும், சீதையை கண்டு சிறை மீட்டு ராவணனை தண்டித்த தர்மத்தை நிலைநாட்டிய பின்னர் அயோத்தி திரும்பும் வழியில் தன் பக்தனின் வேண்டுகோளை நிறைவேற்றுவதாக வாக்களித்தார். எனினும் ராமாவதாரத்தில் தன் பக்தனின் வேண்டுகோளை நிறைவேற்ற முடியாது போயிற்று. முனிவரும் தன் கடும் தவத்தை தொடர்ந்து அச்சுறுத்தினார். இதைத் தொடர்ந்து திருமால் வைகுண்ட ராமனாக அவதரித்தார். தன் பக்தனின் வேண்டுகோளை நிறைவேற்ற தன் துணைகளான லக்ஷ்மணன் மற்றும் சீதை ஆகியோருடன் சங்கநாதம் ஒலித்தவாறு முனிவர் தன் முன் தோன்றினார். ராமபிரான் தன் 4 கைகளுடன் வலது கையில் சங்கை சக்கரம் அவற்றை 2 கைகளும் வில்லும் ஏந்தி சீதையை தன் இடது மடியிலும் லக்ஷ்மணை வலது மடியிலும் அமர்த்தி இருந்த கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த தெய்வ திருச்சிலைகள் அமர்ந்த இடம் பத்திர முனிவரின் தலைப்பகுதி என்பதால் இந்த மலை பத்ராச்சலம் என்று பெயரில் விளங்கி திகழ்கிறது. பத்ராச்சலம் அருகே பத்திரெட்டிபாளையம் என்ற கிராமத்தில் 17ஆம் நூற்றாண்டில் வசித்து வந்த ராமபக்தியான போகலதம்மக்கா என்ற பெண்மணி வைகுண்ட ராமர், சீதை மற்றும் இலக்குவன் சிலைகளை கண்டெடுத்ததாக சொல்கிறார்கள். ஒரு இரவில் வைகுண்ட ராமபிரான் இவள் கனவில் தோன்றி முனிவர்களும் தவயோகிகளும் வழிபட்ட என் சிலை பத்திரகிரியில் உள்ளது என்றும் இவற்றை தேடி கண்டுபிடித்து பூஜை செய்து வர முக்தி அடைவாய் என்று திருவாய் மலர்ந்தருளினார். மறுநாளே இந்த பெண்மணி இந்த சிலையை தேடி அலைந்து முடிவில் ஒரு கரையான் புற்றரையில் கண்டுபிடித்தால் புற்றில் இருந்த இச்சிலைக்கு குடமாய் கோதாவரி நீரால் முள்காட்டினால் புற்று கரைந்து சிலை வெளிப்பட்டது. அன்று முதல் இவள் தினந்தோறும் சிலைக்கு பூஜை செய்தால் கீழே விழுந்த பணம் பழத்தை எடுத்து தெய்வத்திற்கு படைத்தாள். பின்னாளில் கிராமத்தார் உதவியுடன் ஒரு மண்டபமும் கட்டினாள். பக்த ராமதாசரும் கோயில் திருப்பணிகளும். பத்ராச்சலம் என்ற கோயிலை கட்டியவர் கஞ்சர்ல கோபண்ணா என்ற பக்த ராமதாசர் ஆவர். இவர் 17ஆம் நூற்றாண்டில் கம்மவேட்டு வட்டம் நிலக்கொண்ட கொல்லப்பள்ளி என்ற கிராமத்தில் லிங்கனமூர்த்தி என்னும் மற்றும் காமாம்பாய் ஆகிய பெற்றோர்களுக்கு மகனாக அவதரித்தார். வட்ட ஆட்சியராக பணிபுரிந்த இவர் தனது அலுவலக பணிகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து வந்தார். நவாப்புக்காக செவ்வனே நிலவரிகளை வசூலித்ததோடு ராமநாமத்தை ஓதியும் தன் வீட்டில் ஏழைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தார். ஒரு சமயம் பல்லோஞ்சா பாகண்ணா என்ற ஏழைக்கு உணவளித்து மகிழ்ந்தார். ஒரு சமயம் பஞ்சோஞ்ச பாகண்ணா என்ற கிராமத்து மக்கள் பத்ராச்சலத்தின் சிலைகளை காண சென்ற செய்தியினை கேள்விப்பட்டு தானும் ஆவல் மிகுதியும் அங்கே சென்றார். அங்கே கண்ட சிலைகளின் அழகில் மயங்கினார். அப்போதே கிராம மக்களிடம் கோயில் கட்டும் திருப்பணிக்காக நிதியுதவி வேண்டினார். கிராம மக்கள் அவரிடம் நிலவரியாக வசூலித்த பணத்தை கோயில் கட்டும் பணக்காக செலவு செய்யுமாறும் அறுவடை முடிந்தவுடன் செலவு செய்த பணத்தை திரும்ப கொடுத்து ஈடு செய்வதாகவும் கூறினர். இதனைத் தொடர்ந்து கோல்கொண்ட நவாபிடம் தேவையான அனுமதி பெறாமல் நிலவரி மூலம் வசூலான ரூபாய் 6 லட்சம் பணத்தை செலவு செய்து கோயில் திருப்பணிகளை நிறைவு செய்தார். கோயில் திருப்பணிகள் முடிவரும் தருவாயில் சுதர்சன சக்கரம் ஒன்றை மூலவர் விமானத்தின் மேல் நிறுவும் பணியில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் பெரும் அவதியுற்று உறக்கத்தில் ஆழ்ந்தார். ராமர் அவர் கனவில் தோன்றி அவரை கோதாவரியில் நதியில் மூழ்கு போடுமாறும் அங்கே அவருக்கு வேண்டிய விடை கிடைக்கும் என்றும் கூறி மறைந்தார். மறுநாள் ராமதாசர் நதியில் மூழ்கிய போது ஒரு சுதர்சன சக்கரத்தை அங்கு கண்டெடுத்தார். இந்த சக்கரம் நதியின் அவருடைய அன்பிற்குரிய கடவுள் ராமரால் அருளப்பட்டது என்று நம்பினார். திருப்பணிகள் முடிந்த தருவாயில் அவருக்கு பல இன்னல்கள் காத்திருந்தன. நிலவரி பணத்தை தவறான வழியில் கோயில் கட்ட பயன்படுத்திய குற்றத்திற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று கோல்கொண்டா சிறையில் சொல்லவனா துன்பங்களை அனுபவித்தார். துன்பங்களை தாங்க இயலாத நிலையில் ராமதாசர் ராமபிரானிடம் தன்னை காத்தருளும்படி பாடி பிணைந்தார். உணர்ச்சிமயமான இந்த பாடல்கள் தாசரதி சதகம் மற்றும் கீர்த்தனைகள் என்ற பெயரில் புகழ் பெறுகின்றன. குதுப்சாகி அரச வம்சத்தை சேர்ந்த கோல்கொண்டா அரசர் தானிஷா ராமதாசர் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்பு ராமர் காட்டிய இறை நம்பிக்கையும் பக்தியையும் கண்டு மெய் செலுத்தார். தானும் ஒரு ராமபக்தனாக மாறினார். மேலும் ஒருபடி முன்னேறி கோயில் நிர்வாக செலவுகளை தன் அரசே ஏற்கும்படி அமைத்தார். இது மட்டுமல்லாமல் ராமனும் லக்ஷ்மணனும் ராமோஜி மற்றும் லக்ஷ்மோஜி என்ற உருவில் வந்து ராமதாசர் செலவழித்த 6 லட்சம் முகர்களை திரும்பச் செலுத்தி தமது பக்தர்களை சிறையிலிருந்து விடுவித்த நிகழ்வு கண்டு கோல்கொண்டா அரசர் நெகிழ்ந்து போனார். பின்னரவில் வந்து தம்மை அணுகிய இந்த 2 நபர்களும் அரசர் தாம் பெற்றுக்கொண்டதற்கான ரசீதை வழங்கினார். இதன் பின்னர் இந்த இருவரும் அரசரிடம் பெற்ற ரசீதனை சிறையில் இருந்த ராமதாசரின் படுக்கைக்கு அருகில் வைத்து விட்டாராம். மறுநாள் கண்விழித்த அரசர் இரவு தம்மிடம் வந்து ரசீது பெற்று சென்றது வேறு யாருமல்ல அவர்கள் ராமனும் லக்ஷ்மணனுமே என்று உணர்ந்தார். உடனே ராமதாசரை சிறையிலிருந்து விடுதலை செய்தார். ராமதாசரை பணிந்து மன்னிப்பு கோரினார். தாம் பெற்ற தங்க முகர்களை அவர் காலடியில் வைத்து காணிக்கையாகினார். ஆனால் ராமதாசரோ தங்க முகர்களை திரும்ப வாங்க மறுத்துவிட்டார்.
என்றாலும் 2 தங்க நாணயங்களை மற்றும் இறைவனின் திருவிளையாடலை நினைவு கூறும் பொருட்டு பெற்றுக்கொண்டார். அந்த 2 தங்க நாணயங்களை இன்றும் பத்ராச்சலம் கோவிலில் காணலாம். ராமனின் சக்தியினை உணர்ந்த கோல்கொண்டா அரசன் தானிஷா பஞ்சோக்கிய பரகான கிராமத்தில் கிடைக்கும் ரூபாய் 20,000 அளவிலான வருமானத்தை கோயில் பராமரிப்பு செலவுகளுக்கு என்று ஒதுக்கி ஆணையிட்டார். இந்த ஆணை குதுப் ஷாஹி அரச வம்ச ஆண்ட காலம் முழுவதும் கடைப்பிடிக்கப்பட்டது. இது மட்டுமில்லாமல் கோவிலில் ஸ்ரீ ராமநவமி தினத்தினர் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்துக்கு மூலவருக்கு அணிவிக்க சிறப்பு அலுவலர்கள் மூலம் முத்துக்களை யானையில் ஏற்றி அனுப்பி வைத்தால் இன்றும் கூட ஆந்திர அரசு ராமநவமி என்று முத்துக்களை அழிக்கும் வழக்கத்தை கடைபிடித்து வருகிறது. ராமதாசர் கோவிலில் அதிகாலையில் திருப்பள்ளி எழுச்சி தொடங்கி இரவு பவளிம்பு சேவை வரை தினசரி நடக்க வேண்டிய நித்திய பூஜைகளையும் சேவைகளையும் தொகுத்து கல்வெட்டாக 2 தூண்களில் சிலாசன ஆலய என்ற பெயரில் செதுக்கி வைத்துள்ளார். இந்த கல்வெட்டுக்கள் தினசரி அலுவல்கள், சடங்குகள் மற்றும் பூஜைகள் பற்றி விவரிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பல்வோஞ்ச பரகானாவின் வட்டாட்சியரான தும்முரு நரசிம்மதாசா மற்றும் இவரின் சக ஊழியரான வரதராமதாசா ஆகிய இருவரும் குண்டூரில் இருந்து வந்து பத்ராச்சலம் கோவிலில் நிர்வாகம் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர். என்ற அளவில் பத்ராச்சல ராமதாசருடைய கட்டப்பட்ட ராமர் ஆலயம் இன்று வரை மிக சிறப்பாக பராமரிக்கப்பட்டு பக்தர்களால் போற்றி பாதுகாக்கப்படுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உத்தன்னை சிறுபேர் அழித்தனம் சீறி ஏறலாதே நிவான் ஈதாராய் பரையேலரம் போவாய் வெற்றைக்கும் ஏழையால் பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மற்றையில ரொம்பாவாய் செங்கந்தர் முகத்தை செல்வ திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பற்றி நண்பர் ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.